திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக அடியே திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகலியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமல்லி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்தர், நாவரசர் சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவர், சேந்தனார் கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒலிக்கீரர் கல்லாடனார், பொன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரோ சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரோ சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக, திருக்கதவம் அடைதல் திறத்தல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் சோலைமலை கிராமத்தைச் சேர்ந்த சிவத்திரு பூங்குடி ஐயா அவர்கள். வாங்க ஐயா. நன்றிங்க. சிவாயம். திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கன்றெண்டனவும் பூனம் உய்ய, இருட்கடவுண்டர் அருள் உலகும் எல்லாம் ஈன்றால் தான் திருவருளும் எனவும் கூடி, தெற்கலைஞர் ஞானக்கண்ட அரசுஞ்சென்று செஞ்சடைவார் வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. பெருமான் பேரானந்தத்து பிரியாது இருக்க பெற்றீர்கள், அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரட்டாதே, திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத் திருமால் அறியா திருப்புயங்கள் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம்
வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சிவ திருமதி மல்லிகா ராமகிருஷ்ணன் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அருணன் இந்திரன் இசையணி நான் இருள் ஓய் அகன்றது உதயனின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எல எல நயன கடிமலர் மலர் மற்று அன்னலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாலே அலைகடலே பள்ளி எழுந்தருளாலே. நன்றிங்க ஐயா. அற்புதம் அற்புதம், அருமை அருமை அருமை. திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நமக்கெல்லாம் ஒரு களத்தை கொடுத்த சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற திருவருளுக்கும் பிறந்த மொழி பயின்று இந்த உலகத்தினுடைய இயல்பையும் இந்த உலகத்தினுடைய குருவாக வந்து காரிய குருவாக வந்து பிறகு காரண குருவாக வந்து பிறகு சிவகுருவாக வந்து எம்பெருமானுடைய திருவடி என்று சொல்லக்கூடிய வாழும்போதே திருவடி பேறு பெறக்கூடிய அந்த அற்புதமான வலதுகண் இடதுகண்ணை சுட்டி காண்பித்து இந்த உலகத்தையும் சுட்டி காண்பித்து அந்த உலகத்துக்கு காரணமான பொருளையும் நமக்கு சுட்டி காண்பித்து நமக்கு உண்மை பொருள் எது என்று காண்பித்து கொடுத்த அந்த சிவகுருவனுடைய குருவருளுக்கும் நம்முடைய உடல் பொருள் நாவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை, அவ்வளவுதான். அப்போ அந்த திருவருள் நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதுபோல அந்த திருவருளை காண்பித்து கொடுப்பதற்கு குருவருளும் முக்கியம். அப்படிப்பட்ட அந்த குருநாதருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நம்முடைய நிகழ்ச்சியின் கதாநாயகனாக இருக்கக்கூடிய இந்த 3000 பாடல்களுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஒரு வருடத்திற்கு ஒரு பாடல் என்று எழுதிய நம்முடைய திருமூலர் என்கிற அற்புதமான அந்த நாயன்மாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி கைலாய பரம்பரையில் அம்மையப்பரிடம் உபதேசம் பெற்ற நந்தியம்பெருமானிடம் உபதேசம் பெற்ற திருமூல நாயனார் அவரிடம் உபதேசம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று மீண்டும் அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இன்றைக்கு திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 15வது தலைப்பு ஆயுள் பரீட்சை. இந்த ஆயுள் பரீட்சை என்ற தலைப்பின் கீழே 17வது பாடலை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பதினேழாவது பாடல். ஆரும் அறியார் அலக்கின்ற வன்னியை ஆரும் அறியார்
அலக்கின்ற வாயுவை ஆரும் அறியார் அழிகின்ற பொருள் ஆரும் அறியார் அறிவறிந்தேனே. ஆரும் அறியார் அலக்கின்ற வன்னியை ஆரும் அறியார் அலக்கின்ற வாயுவை ஆரும் அறியார் அழிகின்ற அப்பொருள் ஆரும் அறியார் அறிவறிந்தேனே. இது பாடல். பாடல் நம்ம பதமா பிரிச்சு பார்த்துடலாம். ஆரும் அறியார் அலக்கின்ற வன்னியை ஆரும் அறியார் அலக்கின்ற வாயுவை ஆரும் அறியார் அழிகின்ற அப்பொருள் ஆரும் அறியார் அறிவறிந்தேனே. இப்ப பதமா பிரிச்சு பார்த்துட்டோம். இனி பாடலுக்குண்டான விளக்கத்தை பொழிப்புரையா பார்த்துடலாம். தருமபுரம் ஆதீனம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாழ்நாளை அலந்தறிதற்கு வாழ்நாளை அலந்தறிதற்கு கருவியாகிய மூலாகினி பிராணவாயு இவற்றின் பெருமைகளை அறிகின்றவர் உலகில் எவரும் இல்லை. வாழ்நாளை அளந்து அறிதற்கு கருவியாகிய மூலாகினி பிராணவாயு இவற்றின் பெருமைகளை அறிகின்றவர் உலகில் எவரும் இல்லை. அதனால் அவற்றை ஒழுங்குபட நிறுத்தாமையால் விரைவில் நீங்குகின்ற உயிரினது பெருமையையும் அறிகின்றவர் இல்லை. யான் திருவருளால் அவ்விரண்டையும் அறிய பெற்றேன். மீண்டும் ஒரு முறை பொழிப்புரை படிச்சிடறேன். வாழ்நாளை அளந்து அறிதற்கு கருவியாகிய உயிர் வாழ்வதற்கு மூலமாகிய மூலாகினி பிராணவாயு இவற்றின் பெருமைகளை அறிகின்றவர் உலகில் எவரும் இல்லை. அதனால் அவற்றை ஒழுங்குபட நிறுத்தாமையால் விரைவில் நீங்குகின்ற உயிரினது பெருமையையும் அறிகின்றவர் இல்லை. யான் திருவருளால் அவ்விரண்டையும் அறிய பெற்றேன். இது பாடலுக்கு உண்டான விளக்கம். தருமபுர ஆதீனம், தர்ம ஆதீனம், தருமபுர ஆதீனம். இந்த தருமபுர ஆதீனம் வெளியிட்டதுதான் அந்த பொழிப்புரை. இந்த பொருளோடு யதார்த்தமான இந்த நடைமுறை வாழ்க்கையில் இந்த பாடல் மூலம் திருமூல நாயனார் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை சைவநெறி பாடசாலையில், சிகாரம் சைவநெறி பாடசாலையில் நம்முடைய அடியார்களோடு பகிர்வோம். ஆரும் அறியார் அலக்கின்ற வன்னியை பொழிப்புரையில கரெக்டா சொல்லிட்டாங்க. வாழ்நாளை அளக்கக்கூடிய கருவியாகிய ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு மூலாகினி, ஒண்ணு பிராணவாயு. இவற்றினுடைய பெருமைகளை யாருமே உணர்வதே இல்லை அப்படின்ற அங்க செய்தி நம்ம பொழிப்புரையில பார்த்துட்டோம். ஆறு மரியார் அளக்கின்ற வன்னியை, இங்க வன்னின்னா அக்னி, மூலாகினி, வன்னி மரம். வன்னினாலே அது அக்னிதான். வன்னினால அக்னிதான்.
வன்னின்ற சொல்லே வந்து அக்னிதான். வன்னி மரம்னாலே அது அக்னிக்குண்டானது. எல்லா தலங்களிலும் வன்னி மரம் ஒரு தலமா, ஒரு தலம், தீர்த்தம், மூர்த்தம் போது, விருட்சம் போது ஒரு சில தலங்கள்ல வன்னி மரம் இருக்கும். இப்ப வன்னின்னா அக்னி. அந்த அக்னின்னா என்ன அர்த்தம்னா மூல அக்னி. இந்த மூல அக்னி தான் உயிர்ப்பின் அடையாளம். ஒருத்தர் உயிரோடு இருக்கிறான்றதுக்கான அடையாளமே இந்த மூல அக்னி தான். இந்த மூல அக்னி இல்லைன்னா உயிர் இல்லை. தவறி தண்ணியில விழுந்தவன் 3 முறை உள்ள போய் வருவான், நீச்சல் தெரியாதவன். அப்படி 4வது முறை அவன் உள்ள விழுந்து படும் பொழுது யாரால் காப்பாற்றப்பட்டா அவன் காப்பாற்றப்பட்ட உடனே அவன் உடம்புல இருந்து தண்ணி எடுப்பான். தண்ணியை எடுத்துட்டு முதல்ல எண்ணத்தை உண்டாக்குவாங்கன்னா சூடுதான் உண்டாக்கும். கையை காலை நல்லா சூடா தேய்ப்பாங்க. ஏன்னா வறட்சி போச்சு, தண்ணியில போய் உடம்பு போய் மாட்டிக்கிச்சு. ஆனா உயிர் இருக்கு. அப்ப முதல்ல எதை உண்டாக்குவாங்கன்னா அக்னியை தான் உண்டாக்குவாங்க. எப்படியாவது அந்த மூல அக்னியை வந்து உடம்புல உண்டாக்கிடணும். ட்ரிபிள் வார்மர்னு ஒரு பகுதி இருக்கு உடம்புல. 90 டிகிரிக்கு கீழே போகக்கூடாது, 90 டிகிரிக்கு மேல போகக்கூடாது. ஆனா கடல்ல விழுந்தவன், தவறி தண்ணியில விழுந்தவனுக்கு அந்த ட்ரிபிள் வார்மர்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி மூலியமா என்ன பண்ணணும், உடம்புல உஷ்ணத்தை ஏற்படுத்தணும். எவ்வளவு சுருக்கம் அதை பண்ணணுமோ அவ்வளவு சீக்கிரம் தேய்க்கணும். கையை காலை சூடு தேய்ச்சி, தலையில தேய்ச்சி தொடச்சி ஒத்தரம் கொடுத்து சூடை தான் முதல்ல உண்டாக்கணும். உஷ்ணத்தை உண்டாக்கி முதல்ல வாயிலிருந்து தண்ணி எடுத்து அவனை அறக்க பறக்க அதனுடைய மூல அக்னியை தூண்டணும். தட்டி 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 தடவி சூடு பிறகு தேய்ச்சி அந்த சூட்டை உண்டாக்கிட்டோம்னா உயிர் என்ன ஆயிடும், தக்க வச்சிடும். சூடு இல்லைன்னா உயிர். 2 கையும் உரசனீங்கன்னா எவ்வளவு சூடு வரும் நல்லா யோசிச்சு பாருங்க. உரசி பாருங்க. 2 கையை நல்லா உரசி பாருங்க. குளிர்காலத்துல உரசிட்டு கண்ணுல வச்சுக்கும் போது எவ்வளவு சூடா இருக்கும் பாத்திருக்கீங்களா? அப்ப உரசும் போது சூடு வரலன்னா அது பிணம். அக்னின்னு ஒண்ணு இல்லைன்னா உடம்புல ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். அதான் மூல அக்னி. அப்படிப்பட்ட மூல அக்னி உயிர்ப்பின் அடையாளமா இருக்கு. அதுதான் சக்தி, அதான் எனர்ஜி. ஆறும் அறியார் அளக்கின்ற வன்னியை, அந்த வன்னியை யாருமே அறியறது இல்லை. இந்த உடம்புல இருக்கிற உஷ்ணம் இருக்கு இல்லையா, இந்த உஷ்ணத்தை நேர்த்தியா கொண்டு போய் எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்க்கணும். இந்த அக்னியை குண்டலினி அப்படின்ற சொல்லாலும் மூலாக்னி என்ற சொல்லாலும் வழங்கப்படுகிறது. இந்த நெருப்பை யார் ஒருவர் சரிவர பயன்படுத்திக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் நிலையான வீடு பெற்று அடைவார்கள். அவ்வளவுதான். சக்தியை எதுக்கு செலவு பண்றதுதான் அங்க முக்கியம். எனர்ஜி ஒண்ணுதான். எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும், எல்லா உயிருக்கும் சக்தி ஒரே ஒரு சக்தி தான். எனர்ஜி ஈக்குவல் டு mc². ஒரே தத்துவம் தான். சக்தி ஈக்குவல் டு சக்தி சமக்குறி அப்படி போட்டீங்கன்னா அணுக்கள், சுழலும் அணுக்கள், அவ்வளவுதான் எனர்ஜி. அந்த எனர்ஜி எப்படி இருக்குன்னா அக்னியாக இருக்கிறது. அந்த அக்னிய ஒரு படிக்காத பாமரன் எதுக்கு செலவு பண்ணுவான்னா தூங்குறதுக்கு, உடல் உறவுக்கு, உழைப்புக்கு, உண்ணுவதற்கு, திருப்பியும் தூங்குறதுக்கு, திருப்பியும் உழைக்கிறதுக்கு, திருப்பியும் உடல் உறவுக்கு,
திருப்பியும் தூங்குறதுக்கு. அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஒரே அக்னி தான், ஒரே ஃபோர்ஸ் தான். ஃபோர்ஸ் ஒரே ஃபோர்ஸ் தான், ஹார்ஸ் பவர். இந்த ஹார்ஸ் பவரை, அக்னிய சாதாரண பாம்பரன் இதுக்கு தான் யூஸ் பண்ணுவான், வேற எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் உலகம் அவ்வளவுதான். சாப்பிடுறது, தூங்குறது, வேலைக்கு போறது, திருப்பியும் போகம், திருப்பியும் இப்படியே ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கும். கொஞ்சம் படிச்சவங்க, மனத்தை பயன்படுத்தக்கூடிய படிச்சவங்க வந்துட்டவங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த அக்னியை கொஞ்சம் மேல எழுப்புவாங்க. ஒரே அக்னி தான், பாமரர்கள் எப்படி பயன்படுத்துறாங்க, படிச்சவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்றதுதான். அப்போ படிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க மனத்தால் செயல்படுவாங்க, படிக்காதவங்க உடலால் செயல்படுவாங்க. படிக்காதவங்களுக்கு உடலே பிரதானம், படிச்சவங்களுக்கு மனமே பிரதானம். மனத்தை கையாளக்கூடிய வித்தை அதான் நூல் அறிவு, மனத்தை படிக்கக்கூடிய ஆற்றல். அப்ப இந்த அக்னி எழும்பியவர்கள் மனத்தினுடைய ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய சக்தி அவங்களுக்கு வந்துடும். அப்போ ஆரம்பத்துல மிருக நிலையில் இருந்த இந்த அக்னி மனித நிலைக்கு வரணும்னு சொன்னா மனத்தை பயன்படுத்தக்கூடிய அறிவு. இந்த மூளையில 1% தான், ஒரு 9% தான் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்ற செய்தி எல்லாருக்கும் தெரியும். மீதி யாருமே பயன்படுத்துறது இல்லை. மனத்துக்கும் மூளைக்கும் அவ்வளவு ஒரு தொடர்பு இருக்கு. அப்போ இந்த அக்னியை சரிவர யாரும் அறிந்து கொள்வதே இல்லை. இதுதான் திருமூல நாயனார் சொல்றாரு, எல்லாருக்குமே கரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, சப்ளை ஒரே சப்ளை தான். அப்ப எல்லாரும் எனர்ஜி எப்படி பயன்படுத்துறாங்கன்றதுதான் அங்க முக்கியம். அப்ப மூலாக்னியில் இருந்து மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு வரணும்னு சொன்னா அது மனத்தினுடைய கண்ட்ரோல்ல வந்துடும். அப்ப சாதாரண மனுஷன் எதுக்கு இதை பயன்படுத்துறான்னு இப்ப நான் பேசினேன். கொஞ்சம் படிச்சவங்க, மனத்தினுடைய பால் அக்னி மேல எழும்பினவங்க அடுத்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா உலக காரியங்களுக்கு பயன்படுத்துவாங்க. எனர்ஜி அப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க. வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், சமூகம் போடுற அந்த வாழ்வியலோடு ஒத்து போகணும். இந்த சமூகம் வைத்திருக்க இலக்கு உலகத்தோடு ஒட்டி ஒழுகார் அப்படின்றாங்களே, இந்த உலகம் என்ன சொல்லுதோ அதோட நம்ம ஒட்டி ஒழுகணும். கார் வாங்கணும், பங்களா, அதாவது இப்படியே அந்த நாகரிகங்களை அவங்கவுங்க விதிச்சுக்கிட்டாங்க இல்லையா, ஒரு கோடு அவங்க தானே போட்டுக்கிட்டாங்க. இதெல்லாம் இருந்தா தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டான்ல ஒரு ஸ்கேல் சமூகத்துல. அந்த ஸ்கேல்ல வாழணும்னு ஆசைப்படுறது எல்லாமே இந்த மனத்தினுடைய அக்னி தான். அப்போ அவங்க எனர்ஜி எதுக்கு செலவு பண்ணுவாங்கன்னா, வேலை வேணும், பணம் வேணும், உலகியலுக்காக வெளியே ஓடுறது. இந்த எனர்ஜி அதுக்கு செலவு பண்ணுவாங்க. படிச்சவங்க கொஞ்சம் தான் மேலான மனசுக்கு பயன்படுத்துறவங்க அக்னியை. ஒரே அக்னி தான். அதே அக்னி இன்னும் கொஞ்சம் மேல போயிடுச்சுன்னா உயிர் அறிவு பெற்றுவிடும். நிலையில்லாததுக்காக அக்னியை செலவு பண்றவங்க, எனர்ஜியை செலவு பண்றவங்க, அதனால ஒரு பயனும் இல்லைன்ற உண்மையை தெரிந்து கொள்ளும் பொழுது நிலையானதை பெறுவதற்கு முயற்சி செய்யும் போது சாஸ்வதமானது சாஸ்வதமற்றது, சாஸ்வதமானது சாஸ்வதமற்றது ரெண்டே தான். ஒரே எனர்ஜி தான். உங்க சக்தியை, உங்க மனத்தினுடைய கற்பனைகளை, உங்க மனத்தினுடைய ஆற்றலை, உங்க குண்டலினி சக்தியை உயிரில்லாத பொருளுக்கு தர போறீங்களா, உயிருள்ள பொருளுக்கு தர போறீங்களா? எதுக்கு வடிவம் கொடுக்க போறீங்க? அதான் உன் வாழ்க்கை உன் கையில், அவ்வளவுதான். அப்போ நம்மள மாய்க்கிற மாயை என்ன பண்ணுதுன்னா, நடத்துகிற இறைவனை சுட்டி காண்பிக்காமல் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்ற ஒரு பெரிய மாயையை உண்டாக்கி தன்னில் இருக்கும் ஈஸ்வரனை மறக்கச் செய்து, தன்னில் உள்ள பிரம்மாண்டத்தை மறக்கச் செய்து, தன்னில் இருக்கக்கூடிய பேரானந்தத்தை மறக்கச் செய்து,
தன்னில் உள்ள உண்மையான பொருளை காண்பிக்காமல் பிரிதொரு பொருளை பெரிதாக காண்பிக்கின்ற வித்தையை இந்த மாயை செய்து. அதனால எனர்ஜி என்ன ஆயிடுதுன்னா, தன்னில் தான் பெற்று இன்புற்று இருக்க வேண்டிய இந்த உயிர் பிரிதொரு பொருளை பெரிதாக நினைத்து மற்ற பொருளை பெருசா நினைச்சு இந்த அக்னி என்ன பண்ணிடுது, செலவு செய்யுது. அதனால ஓடி 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 உட்கலந்த சோதியை, உள்ள இருக்கிற சோதியை மறந்து, அக்னியை மறந்து, அந்த எனர்ஜி என்ன பண்ணுதுன்னா புறப்பொருளுக்காக செலவு பண்ணி ஓட்டப்பந்தயம் மாதிரி ஓடி 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 அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகி பழைய பேப்பரை படிச்சுக்கின்னு 58 வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியாம, அதுக்கப்புறம் புரியாம தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார். அந்த அடிப்படையை மறந்து ஏதோ ஒண்ணு செஞ்சு மறந்து அக்னி செலவாய் வீணா போயிடும், உயிர் போயிடும். அவ்வளவுதான். ஒரே எனர்ஜி தான். அப்போ இந்த சக்திய நிலையில்லாதது பக்கம் அதாவது நிலையில்லாத இல்லூஷன், அன்சர்டனிட்டி, நேற்று சொன்னேன் நான். அது பக்கம் திருப்புறதை விட்டுட்டு தன்னில் தானே லயித்திருக்கிற மிகப்பெரிய உன்னதமான கலையை, ஏகாந்தத்தை, தன்னுடைய சக்தியை, தன்னில் இருக்கக்கூடிய சத்தை, சத்துனா உயிர், தன்னில் இருக்கக்கூடிய சிவத்தை, சித்து, தன்னில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை எது உணர பயன்படுத்துகிறதோ அது பரிபூரணத்தை அடைகிறது. அது வாழும் போதே இறைநிலையை பெற்று விடுகிறது. ஒரே எனர்ஜி தான், ஒரே எனர்ஜி தான், ஒரே சக்தி தான். பிரிவினையே கிடையாது, பேதமே கிடையாது. ஒரே வன்னி தான், 6 மரியார் அளக்கின்ற வன்னியை. அப்போ குருநாதருடைய மிகப்பெரிய பெரும் கருணையினால மிருக நிலையில் இருந்த அந்த அக்னி மனித நிலைக்கு மேலோங்கி, மனித நிலையில் இருந்த அக்னி தெய்வ நிலைக்கு மேலோங்கி, தெய்வ நிலையில் இருந்த அந்த அக்னி இறைநிலைக்கு வருகின்ற தருணம் இருக்குல்ல, அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவேன்ற மாதிரி. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, நீ அதுவாகவே இருக்கின்றாய், தத்துவமசி. இந்த உண்மையெல்லாம் சித்தாந்தத்தின் முடிவு. சிவோகம், ஜீவ சிவோகம். சித்தாந்தம் முடிகிற சித்தத்தினுடைய அந்தம் சித்தாந்தம், நாதத்தினுடைய அந்தம் நாதாந்தம். அப்போ இந்த அக்னியை யார் ஒருவர் சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிறார்களோ குருநாதருடைய உதவியோடு, காமாக்னி, அது காமாக்னின்னு பேரு. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. ஒரு எனர்ஜி எப்படி பிரியுது பாருங்க. விருப்ப சக்தியாக, அது துய்க்கின்ற நுகர்கின்ற ஒரு சக்தியாக, பிறகு அனுபவ சக்தியாக மாறுகிறது. அப்போ விரும்புதல், நுகருதல், தெளிதல். நெருப்பு சுடும், அறிதல். தொடணும்னு விரும்புறீங்க, தொட்டு பாக்குறீங்க, சுட்டுருச்சு, அவ்வளவுதான் ஞானம். இச்சா சக்தி, விரும்புனீங்க, தொடணும்னு ஆசைப்பட்டீங்க, சூடு போட்டுட்டீங்க, அவ்வளவுதான் அனுபவம் கிடைச்சிச்சு இல்லையா? அதான் ஞான சக்தி. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். மண்ணுக்கும் பொருந்தும், பொண்ணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும்.
அனுபவம் மாறுபடலாம். அனுபவம் மாறுபடலாம். எனர்ஜி ஒண்ணுதான். ஆறும் அருகிலார் அளக்கின்ற வன்னி, அப்படிப்பட்ட உடம்புல இருக்கக்கூடிய இந்த அக்னின்ற ஒரு பொருளை, இந்த குண்டலினி சக்தியை எந்த பக்கம் திருப்பி விடுறீங்கன்றதுதான் முக்கியம். அந்த குதிரைய, அந்த சக்தியை நீங்க எந்த பக்கம் திருப்பி விடுறீங்க, அதுதான் உபதேசம் வேணும். அதான் பூணூல் கல்யாணம்னு சொல்லுவாங்க. இந்த பூணூல் கல்யாணம்னா என்னன்னா, முன்னாடியே முன்கூட்டி அவனுக்கு சொல்லிடுறாங்க. இங்க பாரு, உனக்கு உடம்பு கொடுத்துட்டான், அப்பா அம்மான்ற பேர் எங்களுக்கு ஒண்ணுதான். இனி உனக்கு படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகின்றவன் ஒருவன் உலன். அவன் உன்னுள்ளே இருக்கின்றான். அவன் தான் உனக்கு தாயும் தந்தையும். அவன் மூச்சாக இருக்கின்றான். இந்த பிராணாயாமம் கற்றுக்கொள். அவன் மந்திரமாக இருக்கின்றான். இந்த காயத்ரி மந்திரம் பிடிச்சுக்க. இந்த மெய்யுணர்வு பேரு, இந்த பூணூல் போட்டுக்க. இந்த 3 அவனுக்கு ஓதி விட்டுருவாங்க. அதான் பூணூல் கல்யாணம். இந்த ரகசியத்தை வெளியே சொல்லாது. செத்தாலும் சொல்லக்கூடாது. அவ்வளவுதான். நீ குருபதம் அடைந்த பிறகு இறைவன் அனுமதித்தால் சொல்லு. அவ்வளவுதான். அதனாலதான் அது ஷார்ப்பா இருக்குது பிராமண குழந்தை. ஏன்னா அதுக்கு அப்பா அம்மானா யாருன்னு தெரியும், மூச்சுன்னு. ஏன் அந்த குழந்தை மட்டும் அவ்வளவு ஷார்ப்பா இருக்குது? ஏன்னா அது சக்தியை வெளியே செலவு பண்றது இல்லை. அதுக்கு புருவனோடு சுட்டி காண்பிக்கப்படுகிறது. குழந்தை ஷார்ப்பா இருக்கு. பிராமண பசங்க ஏன் இவ்வளவு ஷார்ப்பா இருக்கிறாங்கன்னா, பிரெயின் தயிர் சாதம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கூட கிண்டல் அடிப்போம், தயிர் சாதம். உண்மை அது இல்லை. அதனுடைய எனர்ஜி வீணாவதில்லை, அதனுடைய சக்தி வீணாவதில்லை. நம்ம பசங்க அப்படி இல்லை. நீ டாக்டர் ஆக போறியா, வக்கீல் ஆக போறியா, திசை திருப்பி விட்டுறோம். முதல்ல யாரை அடையணும்னு சொல்லி தரணும் குழந்தைங்களுக்கு. ஃபர்ஸ்ட் முதலுடைய இறைவனுடைய திருவடி. உனக்கு படைத்தவன் வேணுமா, படைக்கப்பட்ட பொருள் வேணுமா? படைச்சவனை பிடிச்சுக்க, எல்லாம் உன்னை தேடி வரும். அவ்வளவுதான். இதான் மந்திரம், இதான் யந்திரம், இதான் தந்திரம். போ, இதான் ரகசியம். போ, படைச்சு போ. அவ்வளவுதான். காயத்ரி மந்திரம் எது படைக்கின்றதோ, எது தர்மமோ, எது சத்தியமோ, எது வேதங்களின் மெய்ப்பொருளோ, அந்த மேலான பரம்பொருளின் பரமபுருஷனும் பரமேஸ்வரனும் எது என்னை நடத்துகின்றது, அந்த மேலான பரமபுருஷனுக்கு யாம் உடன்படுகின்றோம், நாம் சரணடைகின்றோம். எது எம்மை நடத்துகிறதோ, எது எம்மை படைக்கின்றதோ, எது எம்மை காப்பாற்றுகின்றதோ, எது எம்மை அழிக்கின்றதோ, எது எம்மை மறைத்து வைத்திருக்கிறதோ, எது எம்மை அருளி கொண்டிருக்கிறதோ, அதுக்கு நான் சரணடைகின்றேன். அழகா சொல்லிட்டாங்க காயத்ரி மந்திரத்தில். அதனால அது ஷார்ப்பா இருக்குது அந்த குழந்தை. அப்போ முதல்ல நமக்கு சக்திய பயன்படுத்தக்கூடிய வித்தைய யாரும் சொல்லி தரதே இல்லை. எனர்ஜி ஒண்ணுதான், ஒரே எனர்ஜி தான், ஒரே எனர்ஜி தான். அப்போ ஒரு குழந்தைக்கு நீ செஸ் அதுல ஆக போறியா, இதுல ஆக போறியா, உலகத்து பொருளை காண்பிப்பதற்கு முன்பதாகவே அதுக்கு அதை காமிச்சு கொடுத்துடணும். முதல்ல அதை மேனேஜ் பண்றதுக்கு. இடி விழுந்தாலும் சரி, எத்தனை பேர் இறந்தாலும் சரி, இன்பமோ துன்பமோ, விருப்போ வெறுப்போ, எதையும் தாங்கக்கூடிய ஆற்றல் ஒரு குழந்தை கொடுத்துடணும். அவ்வளவுதான். ஒரு அந்தணன் ஒரு அந்தணனுக்கு அடிமை கிடையாது. இங்க பாரு, அதான் சுந்தரர் சொல்லுவார்ல, வழக்காடுவார் என்ன, ஒரு அந்தணன் ஒரு அந்தனுக்கு அடிமை கிடையாதுயா, நீ எதை வச்சு அடிமைன்னு சொல்ற அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உபதேசம் வாங்கினவன் பூணூல் போட்டவன் ஒருத்தனுக்கு அடிமையாக முடியாது. அது எம்பெருமானுக்கு மட்டும்தான் சரண்டர், வேற ஒருத்தனும் கிடையாது. யாரும் யாரு காலம் விழ, நல்லா பாருங்க, விழ மாட்டாங்க. ஏன்னா பெருமானை சுட்டி காண்பித்த பிறகு யாமார்க்கும் குடியல்லோ. பெருமானை ஒருவனுக்கு சுட்டி காண்பித்து விட்டால் யாமார்க்கும் குடியல்லோ. அவ்வளவுதான். அஞ்சுவதும் அடிபணிதும் அவனுக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. அதனாலதான் யாருக்கும் காலில் விட மாட்டாங்க. கால்னா அவங்களுக்கு தெரியும், கால்னா காற்று, அவ்வளவுதான்.
இந்த பிராணாயாமம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. பிராணாயாமம் தெரிஞ்சவங்க யார் காலையும் விட மாட்டாங்க. அப்போ இந்த அக்னியை ஒரு குழந்தைய முதலுக்கு நம்ம அறிமுகப்படுத்துறோம்னா அந்த குழந்தைக்கு அதுக்கு அறிமுகப்படுத்தி வச்சணும், அவ்வளவுதான். அன்னையில இருந்து அது ஷார்ப் ஆயிடும். பிராணாயாமம் செய்ய ஆரம்பிச்சிடும். உடம்புக்கு சுத்தம், உடல் சுத்தம். ஒரு தீட்சை வாங்கின குழந்தை எப்படி இருக்கும்? உடல் சுத்தம், அதுக்கு பூணூல். மன சுத்தம், அதுக்கு மந்திரம், காயத்ரி மந்திரம். உயிருக்கு பிராணாயாமம். இது மூணுத்தையும் கொடுத்தா அவ்வளவுதான். சாகா கலையை அது கத்துக்குச்சு. அதுக்கப்புறம் விதிவசத்துல அது செத்து போறதெல்லாம் அதுக்கு அப்புறப்பட்ட விஷயம். உண்மையான உபதேசம் அதெல்லாம் திருஞான சம்பந்தர் சொன்னார். பூணூல் அவருக்கும் முறைப்படி கொடுக்க வந்தவங்களுக்கு உபதேசம் கொடுத்தாராம் அவர். ஆச்சரியமா இருக்கும். என்ன அவரு என்ன புண்ணியம் செய்தானே நெஞ்சமே. அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கிருந்து வந்தவர் இல்லையா? அப்பா இவனுக்கெல்லாம் பூணூல் போட்டு என்ன பண்ண முடியாது. அந்த குழந்தை அதுங்களுக்கு ஏன்னா ஞானப்பால் குடிச்சிருக்குல்ல. உடம்பு ரகசியம், மன ரகசியம், உயிர் ரகசியம் இது நம்மளுக்கு போதிக்குது அப்படின்னு ரொம்ப வேந்தாங்களாம். அதான் ஞானப்பால். அப்போ ஒரு குழந்தைக்கு இதுதான், இந்த அக்னியை தான் அப்ப எனர்ஜிய எப்படி செலவு செய்யணும்னு சொல்லி கொடுக்கணும், அவ்வளவுதான். எனர்ஜின்னா என்ன? அக்னி, காமம். இந்த காமம்ன்ற சக்தி எப்படி செலவு செய்யணும்? தேவையில்லாததுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடாது. கண்ட பொருள் எல்லாம் இச்சித்து உன் நேரத்தை வீணாக்காது. போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே புழுத்தலை புலையனேன் தனக்கு அம்மையே அப்பா ஒப்பிலாமணி அன்பினில் விளைந்த ஆரம்பதே பொய்மையே பேசி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்குன்னா எனர்ஜி வீணா போச்சு. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். இதுதான் விஷயம். அப்போ அக்னிய நம்ம சரியா பயன்படுத்தாதனால வெளியே போயிட்டோம். வெளியே போனதுனால உள்ள இருக்கிற இறைவனை மறந்துட்டோம், அவ்வளவுதான். அதைத்தான் திருமூலர் ஒரே வரியில சொல்றாரு. ஆரும் அறியார் அலக்கின்ற வன்னியை, ஆரும் அறியார் அலக்கின்ற வாயுவை. முதல்ல அக்னி சொல்லிட்டாரு, இரண்டாவது வாயு சொல்லிட்டாரு. இந்த ஈயம் காய்ச்சறவங்க இந்த ஒரு நெருப்பு ஒண்ணு அழுத்தி அழுத்தி விடுவாங்க, பார்த்துருப்பீங்க. முதல்ல கறிக்கட்டையை போட்டுட்டு சின்னோண்டு நெருப்பு ஏத்திட்டு அதை ஊதி ஊதி அது பம்பு மாதிரி பண்ணுவாங்க பத்த வைக்கிற வேலைக்கு. அந்த கறிக்கட்டை அந்த காத்து பட 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 என்ன ஆகும் தெரியுமா? கனல் வீசும். அந்த கனல்ல ஒரு ஈய பொருளை வச்சு 2 பொருளையும் உருக்கி வச்சு ஒட்ட வைப்பாங்க. அப்போ கனல்னு ஒண்ணு இருக்கணும்னா அதுக்கு பின்னாடி வாயுன்னு ஒண்ணு இருக்கணும். அதுதான் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற அக்னின்னு ஒரு உயிர் இருக்குதுன்னா, ஒரு ருத்ரன் ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னா அந்த ருத்ரன் வாயு இல்லாம இயங்க முடியாது. அதான் சொல்ற, ஆறு மரியார் அளக்கின்ற வன்னியை, அந்த அக்னிக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு. ஆறு மரியார் அளக்கின்ற வாயுவை, அது எவ்வளவு தூரம் இருக்கணும்னு இந்த வாயு தான் முடிவு பண்ணுது. அப்போ அந்த கொல்லன் பட்டறையில எப்படி காத்து அழுத்தி அழுத்தி விடும்போது நம்ம மூச்சு வாங்கி வாங்கி விடுறோம்ல, கொல்லன். இங்க கொல்லன்னா சிவபெருமான், அந்த அக்னின்னா நம்ம உயிர். அப்போ போய் 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 வருது இல்லையா நம்ம மூச்சு, அதை இழுத்து இழுத்து விடுறவன் கொல்லன். யாரு? அந்த பத்த வைக்கிறவன். அது மாதிரி நம்ம மூச்சை போய் போய் நம்ம உள்ள இருக்கிற அக்னிய வாங்கி வாங்கி விட்டுட்டு இருக்கிறான்ல, அவன் தான் இறைவன். அவனுக்கு பேர் மகேஸ்வரன். அந்த கொல்லனுக்கு பேர் என்னன்னா மகேஸ்வரன். அதை நீங்க பாத்துருக்கீங்க. இப்பெல்லாம் வந்து பத்த வைக்கிறது வேற ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் தெருவுல வந்து ஒரு பள்ளம் போட்டு ஒரு பக்கம் பம்பு வச்சு இன்னொரு பக்கம் கறிக்கட்டையை போட்டு ஒரு அழுத்தி அழுத்தி விட்டு அதை ஏத்தி விட்டுட்டு உசு உசுன்னு ஊதுவாங்க.
அது உயிர் தத்துவம். அதுதான் நம்ம உடம்பு. அந்த அக்னி தான் நம்ம உடம்புல இருக்கிற குண்டலினி சக்தி. அது எரியறதுக்கோசம் நம்ம மூச்சு வந்து போகுது, அவ்வளவுதான். அப்போ இந்த உடம்புக்குள்ள இருக்கிற இந்த அக்னிய எது ரட்சிக்குதுன்ற அறிவு இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்களா? ஆரும் அறியார். அந்த நெருப்பை யாரும் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆரும் அறியார் அலக்கின்ற வாயுவை. அப்படி அந்த அக்னியை காப்பாத்துற ஒரு பொருள் உள்ள போகுதுன்ற ரகசியமே தெரியாம எதுக்குதான் மூச்சு போகுதுன்னு தெரியல. நான் தான் சொன்னேனே, தலைவலி வந்தா தான் தலையை பத்தின அக்கறை. கையில எங்க இருக்குது? வயிறு வலி வந்தா தான் வயிறு பத்தின அக்கறை. என்ன சாப்பிட்டேன்னு தெரியலையே. அது வரைக்கும் அந்த பிரஞ்சியே கிடையாது. நடத்துறது இறைவன் தான்ற அறிவே கிடையாது. எதுனா கேடு வந்தா மட்டும்தான் அந்த உடம்பு பத்தின என்ன வரும்? பிரஞ்சியே வரும். அது வரைக்கும் இந்த பிரஞ்சியே வராது. எங்கேயோ இருக்கும். ஏரோப்ளேன் மாதிரி இந்த மனசு என்ன பண்ணும்? எங்கேயோ இருக்கும். நிதர்சனத்துக்கு வராது. யதார்த்த உலகத்துக்கு வரவே வராது. வாழவே விடாது. ஒண்ணு உடலூர் சமயத்துல வரும், இல்ல சாப்பிடுற சமயத்துல வரும். அது கூட வரதில்லை. ஏதாவது ஒரு வேதனை வந்தா வரும். பிரசன்ட்ல எப்ப மனசு கீழே வரும்? போகத்துக்கு போகும்போது வரும். ஏன்னா அது என்ஜாய்மெண்ட் இல்லையா? அந்த நேரம் மட்டும் என்ன பண்ணும்? புச்சுப்புன்னு கதவு சாத்திரம், எல்லாம் பண்ணிடும், டக்கு டக்குன்னு. அதே மாதிரிதான் யோகத்துக்கு செலவு பண்ணணும். எப்படி போகத்துக்கு இந்த உயிர் போகும்போது எவ்வளவு ஷார்ப்பா உள்ள போதோ, அதே மாதிரி இறைவனுடைய திருவடியை அடையறதுக்கும் சாமி கும்பிடும் போது போகத்துக்கு போற மாதிரி போயிடும். இந்த உயிர் அந்த அக்னியை எப்படி செலவு பண்றதுக்கு அக்கம் பக்கம் பார்த்து கல்யாணம் ஆனவங்க எல்லாம் ஷார்ப்பா எப்படி புதுசா கல்யாணம் ஆனவங்க உள்ள போயிடுறாங்களோ, அது மாதிரி எம்பெருமான் திருவடியை பாக்குறதுக்கு பக்தி எப்படி செலுத்தணும்னா போகத்துக்கு போற மாதிரி போனோமா. அப்போ அதுக்கு மட்டும் அவ்வளவு ஷார்ப்பா போகுது இல்ல உயிர். அதே மாதிரிதான் இறைவன்கிற புருஷனோட நாம இருக்கிறதுக்கு அதே மாதிரி அந்த அக்னியை கொண்டு உள்ள சேர்க்கறதுக்கு போகணும். போகத்துக்கும் ஒரே எனர்ஜி தான், யோகத்துக்கும் ஒரே எனர்ஜி தான், பக்தி செய்வதற்கும் ஒரே குண்டலினி சக்தி தான், மூட பக்தி செலவு பண்றதுக்கும் அதே குண்டலினி சக்தி தான். ஒரே எனர்ஜி தான், ஒரே எனர்ஜி தான், ஒரே எனர்ஜி தான். அப்ப அந்த அக்னி எரியணும்னா வாயு வேணும். அந்த மூச்சை தெரிஞ்சுக்கணும் யாருமே கிடையாது. ஏதோ ஆஸ்துமா வந்தாதான் பூனை மாதிரி கொரட்டை அடிச்சாதான் உயிர். மூச்சை பத்தின அக்கறை எப்போ வருது? பூனை மாதிரி கொரட்டை அடிக்கும், அப்போதான் ஆஸ்துமா. டாக்டர் ஆஸ்துமான்னு சொல்லிட்டாங்க. அப்ப மூச்சை பத்தின ஒரு இது வரும். அதுக்கு முன்னாடி அந்த பிரஞ்சியே வர்றதில்லை. அந்த பிரஞ்சியே வர்றதில்லை. அப்ப முதல் 2 லைன் என்ன சொல்லுதுன்னா, இந்த உடம்புக்குள்ள ஒரு உத்தமன் இருக்கின்றான், அவன் ருத்ரனாக இருக்கின்றான், அவன் நெருப்பாக இருக்கின்றான், அவன் அக்னியாக இருக்கின்றான், அவன் காம அக்னியாக இருக்கின்றான். அந்த அக்னியை யாரும் அறிந்து கொள்வதே இல்லை. அந்த அக்னியை ரட்சிக்கின்ற ஒரு காற்று ஒன்று போகிறது. அது மூச்சாக இருக்கிறது, உன் பேச்சாக இருக்கிறது, அதுவே உன் உயிராக இருக்கிறது. அந்த மூச்சை எவனும் அறிந்து கொள்வதே இல்லை என்ற உண்மையை இங்க வெளிப்படுத்துறார். அப்போ மூலாகினி, பிராணவாயு இதனுடைய பெருமைகளை எவனும் அறிந்து கொள்வதே இல்லை. அதை சுட்டி காண்பது ஒரு ஆசாரியன், நல்ல ஆச்சாரியன். இந்த அக்னி எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லி தரணும். அவ்வளவுதான் நல்ல சிவாச்சாரியார். எங்கேயாவது அழிஞ்சு போட்டோம் அப்படின்னு நினைச்சா அது நல்ல சிவாச்சாரியருக்கு அடையாளம் கிடையாது. செத்து போவதற்கே செத்து போறதுக்கே அந்த அக்னியை செலவு பண்ணக்கூடாது. சத்து சித்து ஆனந்தம் அடையறதுக்கு தான் செலவு பண்ணணும். அப்போ உண்மை தெரிஞ்சவங்க குழந்தைங்களை பாதுகாத்துருவாங்க. நம்ம தான் பட்டோம், தேவையில்லாதெல்லாம் விரும்பி தேவையில்லாதெல்லாம் பட்டு நொந்துட்டோம். அக்கறைக்கு இக்கரை பச்சை, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு அது நிஜமா இது நிஜமான்னு ஓடணும். ஆனா அதை ஓட விடக்கூடாது. நம்ம குழந்தைய ஓட விடக்கூடாது. நம்ம தான் நாயா பேயா அலைஞ்சோம். அதுல என்ன இருக்கும், இந்த பொண்ணுல என்ன இருக்கும், அந்த பொண்ணுல என்ன இருக்கும், இதுல என்ன இருக்கும், அந்த வேலையை குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது. ஷார்ப்பா ஆக்கிடணும். நாம அலைஞ்சது அதுங்க அலைய விடாது. அவ்வளவுதான். போதும். நாம வந்த காரணமே இன்னும் தெரியல, அதுக்குள்ள குழந்தைகள் ஆகி போச்சு. நம்மளே இன்னும் பரிபூரணத்தை தொடல.
ஏன் பிறந்தாய் மகனே தான். அப்போ அந்த அக்னியை சரியான நேரத்துல செலவு பண்ணி இந்த இந்த வாயுனுடைய அர்த்தத்தை அதுக்கு சொல்லி கொடுத்து மூல அக்னி எப்படி செலவு பண்ணணும், இந்த காமத்தை எப்படி இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி அதுக்கு சுட்டி காமிச்சு உன் எனர்ஜியை வேறு பக்கம் திருப்பாத அப்படின்னு அதுக்கு சுட்டி காமிச்சோம்னா எம்பெருமானுடைய திருவடியை பெறுவதற்கான முயற்சி அதை செஞ்சு அது சாக்சாத் இறை சொரூபமாக மாறும். அது அதுவாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கு தன்னால எது கிடைக்கணும் அது கிடைக்கும். அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. 3வது லைனுக்கு போயிடலாம். ஆரும் அறியார் அழிகின்ற பொருள். இதுக்கு தேயுன்னு பேரு. நெருப்புக்கு என்ன பேரு? தேயு. ரட்சிக்கிற பொருளுக்கு வாயுன்னு பேரு. எல்லா பொருளுமே தேஞ்சுதான் அழிய போகுது, இல்லைன்னு சொல்லல. மண்ணுல பிறந்தவங்க எல்லாருமே அழியத்தான் போறோம். அதுல இருந்து மாற்றுக்கிறது தேஞ்சுதான் அழிய போறோம். அதுக்கு தேயுன்னு தான் பேர். ஆரும் அறியார் அழிகின்ற பொருள். திரி இருக்கிற வரைக்கும், எண்ணெய் இருக்கிற வரைக்கும், விளக்கு இருக்கிற வரைக்கும் தீபம் எரியத்தானே செய்யும். எண்ணெய் தீர்ந்து போச்சுன்னா முடிஞ்சுதானே ஆகணும். அதுக்குதான் அதுக்கு தேயுன்னு பேர். தேஞ்சு அழியறதுனால அதுக்கு தேயுன்னு பேர். அழியாத ஜோதி அது சிவபெருமான் மட்டும்தான். தோற்றம் முடிவு எல்லாம் உள்ளது எல்லாமே ஜீவாத்மாக்கு மட்டும்தான். வரும் சட்டை எடுக்க மாட்டிட்டு போகும், வரும் சட்டை எடுக்க மாட்டிட்டு போகும். பரமாத்மான்னு சொல்லக்கூடிய எம்பெருமானாகிய சிவபெருமானுக்கு அது சுடர். சுடராக இறங்கி வர்றது எல்லாமே ஜீவாத்மா. அது அகண்ட ஜோதி, அடிய முடியும் காண முடியாத ஜோதி. அதான் எல்லாம் வல்ல இறைவன். நெருப்பு ஒண்ணுதான், நெருப்பு ஒண்ணுதான். உயிரறிவுக்கு இறங்கி வரும்போது அது சுடராக மாறி விடுகிறது. உடம்பை ரட்சிக்கிறதுக்கு ருத்ரனா இருக்குது, அவ்வளவுதான். அப்ப அந்த அழிகின்ற பொருளை யாரும் அறியவே இல்லை. கடைசி லைன் சொல்லுது, ஆரும் அறியார் அறிவறிந்தேனே, யாரும் பெறாத அறிவு பெற்றேன். மாணிக்கவாசர் சொல்றல்ல, ஆறு பெறுவார் அச்சோவே, ஆறு பெறுவார் அச்சோவே, ஆரும் பெறாதது பெற்றேன்னு சொல்றாருல்ல மாணிக்கவாசர் சொல்லுவார். யாரும் பெறாத அறிவு பெற்றேன், அது இதுதான். அந்த அக்னியை நான் தெரிந்து கொண்டேன், அதை ரட்சிக்கின்ற ஒரு வாயுவை நான் தெரிந்து கொண்டேன். யார் பெறுவார்? யார் பெறுவார்? உண்மைதானே? இந்த உண்மையை தெரிஞ்சவங்க எல்லாம் கொண்டாடத்தானே வேணும். அந்த உத்தமனை நான் கண்டுபிடித்து விட்டேன். உள்ளே ஒரு ருத்ரன் இருக்கின்றான், அவன் அக்னியாக இருக்கின்றான். அவனை ரட்சிப்பதற்கு ஒரு கல்வன் வந்து போகிறான். அந்த கல்வனை நான் அறிந்து கொண்டேன். என் உள்ளம் கவர் கல்வன், அவன் மூச்சாக வந்து போகின்றான். எனக்கு தெரியாமலே வந்து போறான். என்ன ஒரு கள்ளத்தனம், என்ன ஒரு வில்லத்தனம். என்னில் யாரும் எனக்கு நீ யாரில்லை, என்னில் யாரும் எனக்கு நீ யாரில்லை, என்னிலும் ஒருவன் நுலன், என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போந்து புக்கு, என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போந்து புக்கு, என்னுள்ளே இருக்கும் இன்னம்பரீசனே, என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போந்து புக்கு, என்னுள்ளே இருக்கும் இன்னம்பரீசனே, என்னில் யாரும் எனக்கு நீ யாரில்லை. இதான் உண்மை, இதான் உண்மை. என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போந்து புக்கு, என்னுள்ளே இருக்கும் இன்னம்பரீசனே, என்னில் யாரும் எனக்கு நீ யாரில்லை.
இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான் இவ்வளவு பாடம். அதைத்தான் சொல்றாரு. ஆறு மரியார் அளக்கின்ற வன்னியை, ஆறு மரியார் அளக்கின்ற வாயுவை, ஆறு மரியார் அழிகின்ற அப்பொருள், ஆறு மரியா அறிவறிந்தேனே, நான் தெரிந்து கொண்டேனே, இந்த உண்மையை புரிந்து கொண்டேனே, எனக்குள்ள அந்த உத்தமன் இருக்கின்றான். கொண்டாட வேண்டியதுதான் வாழ்க்கைய. கொண்டாட வேண்டியதுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான். அப்போ வாழ்க்கை கொண்டாட்டமா மாறும். எப்போ? தன்னை அறிந்த பிறகு. நடத்துறது இறைவன் தான் தெரிஞ்ச பிறகு, வந்து போறது மூச்சு இறைவன் தான் தெரிஞ்ச பிறகு. அதை மறைச்சிருக்கிற அந்த 3 ஆற்றல் இருக்கு. அந்த கொண்டாட்டத்தை கொண்டாட விடாம தடுக்கிற ஒரு 3 ஆற்றல் இருக்கு. பதி, பசு, பாசம். ஆமா. அப்போ தன்னைத்தானே அறிவதற்கு தடையா இருக்கிற அந்த 3 ஆற்றல் இருக்கு. ஆணவம், கண்மம், மாயை. இந்த உடலால் ஏற்பட்ட மயக்கம், கண்மத்தால் வந்த மயக்கம், மாயையால் ஏற்பட்ட மயக்கம். இது 3 குருவருடைய திருவருளால மாறும். குருவருளால மாறும். திருவருளுடைய கருணையினால குருவருள் கிடைக்கும். குருவருளுடைய கருணையினால இந்த மாயை போகும். அப்போ இந்த பாட்டு நம்மளுக்கு புரியும். என்னில் யாரும் எனக்கு யார் இல்லை, எனக்கு இனி யார் இல்லை. அப்போ இந்த பாட்டும் புரியும். ஆறு மரியா அளக்கின்ற வன்னியை, ஆறு மரியா அளக்கின்ற வாயுவை, ஆறும் அறியா அழிகின்ற அப்பொருள், ஆறும் அறியா அறிவறிந்தேனே. அப்படி யாருக்கும் தெரியாத நான் கண்டுபிடிச்சிட்டேனே, நான் கண்டுபிடிச்சிட்டேனே, நான் கண்டுபிடிச்சிட்டேனே என்ற அறிவறிந்தேனே. யான் திருவருளால் அவ்விரண்டையும் அறிய பெற்றேனே அப்படின்னு பறைசாற்றுகிறார் திருமூலர். அப்போ செல்ஃப் ரியலைசேஷன் பெற்றவர்கள் இப்படி குதிப்பாங்க. எவ்வளவு பெரிய விடுதலை, பெரிய ரிலீஃப் உடம்புல இருந்து, அப்புறம் கர்மால இருந்து, வினையிலிருந்து விடுதலை, அப்புறம் மயக்கத்துல இருந்து விடுதலை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் நம்ம பெற வேண்டிய பேர். இதுதான் வீடு பேர். இதுதான் வீடு. நீ என்ன கதி அடைவியன்னு சொல்றாங்களா, இதான் சிவகதி. இதான் சிவகதி. இந்த உண்மையை நம்ம மட்டும் என்ன பண்ணிக்கணும், இந்த உண்மையை மட்டும் புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். சாமியோட பெருங்கருணையினால இது ஒரு நாள் நிகழும். சிகாரத்துக்கு வந்தவங்களுக்கு நிச்சயம் நிகழும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சிவபெருமானுடைய பெரும் கருணையினால பெரிய விடுதலை கிடைக்கும். ஆமா, பெரிய விடுதலை கிடைக்கும். இது 3ம் அடங்கி இருக்கும். அப்போ ஆணவத்துக்கு அழகு என்னன்னா பணிவு. இந்த ஆணவத்தை எப்படி வெற்றி பெற வேண்டும்னா பணிவால் வெற்றி பெற வேண்டும். இந்த வினையை எப்படி கழிக்கணும்னா ஒப்பு கொடுத்தல், அதாவது சரண்டர். அதனாலதான் வைணவம் சொல்ற ஒரே தத்துவம் சரணாகதம். வைணவம் முடிகிறது எங்க? சரணாகதத்துல. எதா எதா பிரம்மஸ்ய அப்படி கையை தூக்கின உபதேசம் பண்றாரு இல்ல. எவன் ஒருவன் தன் காரியங்களை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்து காரியம் மாற்றுகின்றானோ அவனுடைய வினைகள் ஒருபோதும் அவனை பாதிப்பதில்லை அப்படின்னு ரொம்ப பெருமையா கீதையில சொல்றாருல்ல. அதான் இருவினை ஒப்பு. சித்தாந்தம் போட்டு உடைச்சிருது. அத கீதைய சித்தாந்தம் உடைச்சிருது. அதான் இருவினை ஒப்பு. அப்போ இந்த ஆணவத்தை பணிவினாலையும் இந்த வல்வினை, அதாவது வினையை, கருமாவை, கண்மத்தை சரணாகதம் என்கிற ஒரு பெரிய தத்துவத்தினாலும் 3வது பெரிய மாயை என்கிற ஒரு விஷயத்தை பக்தியாலும் கடக்க வேண்டும். அப்போதான் அதை கடக்க முடியும், இல்லைன்னா முடியாது. 3த்துக்கும் மருந்து இதுதான், டோசேஜ். எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். பணி வேணும். என்ன நடத்துறது இறைவன் தான், உன்னை நடத்துறது இறைவன் தான். நம்ம 2 பேரும் உயிரோட, அதுதான் அடிக்கடி சொல்றேன், நம்ம 2 பேரும் உயிரோட வச்சுக்கிறத வணங்கலாம். சும்மா ஏன் போராடிக்குவான். நீ முதல்ல வணக்கம் வைக்கிறியா, நான் முதல்ல வணக்கம் வைக்கிறியா?
அந்த வம்பே வேணாம். நீ நானும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் எது? அதை கொண்டாடுவோம் வா. பூமின்றது ஒரு ட்ரெயின், அவ்வளவுதான். நீ ஒரு பயணி, நான் ஒரு பயணி. நேரம் வந்தா இறங்கி போக போறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ட்ரெயின்ல இருந்து பிளைட்ல போக போறோம், அவ்வளவுதான். மண்ணில் இட்டது மண்ணுக்கு போக போகுது, விண்ணில் இட்டது விண்ணுக்கு போக போகுது. ஆன்மா ஆன்மா கிட்ட போக போகுது, உடம்பு உடம்பு கிட்ட போக போகுது. உடம்பு மண்ணை சார்ந்தது, இந்த மனம் நாராயணனை சார்ந்தது, இந்த உயிர் ஜீவனை சார்ந்தது, இந்த ஆன்மா இறைவனை சார்ந்தது. இது எல்லாம் அது அது வாக்குல பிரிஞ்சு போயிடும். அதாவது வாக்குல பிரிஞ்சு போயிடும். அப்ப ட்ரெயின்ல ஏறணும், பூமின்ற ட்ரெயின்ல நம்ம ஏறிட்டோம். ஏறிட்ட பிறகு இந்த கர்மான்றது ஒண்ணு முடியும் போது நம்ம பிரிஞ்சுதான் போகணும். எல்லாம் அட் அ டைம்ல போக முடியாது. சிவசிவா திருச்சிட்டு வினைதான் நம்மளை பிரிச்சு வச்சிருக்கு. வினைதான் நம்மளை பிரிச்சு வச்சிருக்கு. அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அப்படிதான். இந்த உண்மையை தெரிஞ்சு புரிஞ்சு இந்த மூணுத்தையும் கடந்து போற வழியை குருநாதருடைய கருணையினால பணிவாலையும் ஒப்பு கொடுத்தல் என்கிற சரணாகதத்தாலையும் பக்தின்றதுனாலையும் இந்த மூணுத்தையும் கடந்து போகணும். பணிவு, பக்தி, சரணாகதம். இந்த 3 நாளையும் ஏற்பட்ட இந்த வியாதி இருக்கு இல்லையா, 3 வியாதி இருக்கு. முப்புறம்னு சொல்லுவாங்க. ஆணவம், கண்மம், மாயை. இதெல்லாம் பிசைஞ்சுதான் களிமண் மாதிரி தான் அனுப்பி வைக்கிறாரு சாமி நம்மள. ஆமா. அப்ப குருநாதருடைய அருளால இது 3த்தையும் நம்ம கடந்து போயிடணும். ஆனா பெருங்காய டப்பால இருக்கிற வாசனை மாதிரி அதெல்லாம் இருக்கவே செய்யும். அதெல்லாம் இருக்கவே செய்யும். அது ஒருபோதும் பதி இருக்கிற வரைக்கும் பசு இருக்கும், பசு இருக்கிற வரைக்கும் பாசம் இருக்கும் இல்லையா, அதனுடைய அழிவு இல்லாத தன்மை அது உள்ள. அதான் சித்தாந்தம் சொல்லுது. அப்போ திருமூலர் அந்த அக்னியை பெருமையா சொல்றார். அப்போ இந்த அக்னியை எந்த பக்கம் திருப்புறீங்கன்றதுதான் ரொம்ப முக்கியம். உலகியல் பக்கம் திருப்புறீங்களா இல்ல அருளியல் பக்கம் திருப்ப போறீங்களா? படைத்தவன் பக்கம் திருப்ப போறீங்களா, படைக்கப்பட்ட பொருள் மீது திருப்ப போறீங்களா? சிகார சைவநெறி பாடசாலை வலியுறுத்துறது என்னன்னா, படைத்தவனை பிடித்துக் கொள்ளுங்கள், படைத்தவனை இறுக்கி பற்றி கொள்ளுங்கள். மற்றதெல்லாம் தானா வரும். நீங்களே காந்தகமா மாறிடுவீங்க. சாமியே கொண்டாந்து நம்ம சேர்த்துடும். அதுதான் பக்தியினால ஜெயிச்சாங்க. 63 நாயன்மார்களும் எப்படி ஜெயிச்சாங்க? பக்தியினால ஜெயிச்சாங்க. ஆமா. நான் யோகத்துல இருந்து தோத்துட்டேன். நான் எழுதிக்குங்க. அப்படி நான் உண்மையிலே சொல்றேன். அடியேன் யோகத்தில் இருந்து தோற்று விட்டேன். வாசி யோகத்தில் அடியேன் தோற்றேன். பிறகுதான் புரிந்து கொண்டேன், பக்தியால் மட்டுமே இது சாத்தியம், பணிவால் மட்டுமே இது சாத்தியம். எத்தனை மணி நேரம் தவத்துல உட்காருன்றது முக்கியம் இல்லை. எத்தனை மணி நேரம் இரு நினைச்சோம். நேத்து கூட பாடல்ல வந்தது. எத்தனை மணி நேரம் நினைச்சோன்றது நினைப்பு தான். 2 வேளை குளிக்கிறவனுக்கு 2 வேளை குளிக்கிற கர்வமும், பூணூல் போட்டவனுக்கு பூணூல் போட்ட கர்வமும் வந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் ஒழுக்க கர்வம்னு சொல்லுவாங்க. நான் எவ்வளவு சுத்தமா இருக்கும் தெரியுமா, எவ்வளவு ஆச்சாரமா அனுஷ்டானம் பண்றேன் தெரியுமா, அதுவே ஆபத்தாயிடும். உன்னையும் இறைவனை பிரிக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு. அப்போ ஒழுங்கா இருக்கிறன்ற நினைப்பு கூட கர்வமா ஆயிடக்கூடாது. சில பேரால கடைபிடிக்க முடியுது, சில பேரால கடைபிடிக்க முடியல. சில பேர் நினைச்சுன்னே இருப்பாங்க. என்ன பண்ணுவீங்க? நம்ம அனுஷ்டானம் பண்ணிட்டு மறந்துடுவோம் இறைவனை. அவன் தொடர்ந்து நினைச்சுன்னு இருந்தா என்ன பண்ணுவீங்க? உருகிட்டு இருப்பான். அதான் கடவுளை திட்டுறவன் ரொம்ப நெருக்கமா இருப்பான். நான் சாமி கிட்ட கடவுளை கும்பிடுறோம், பூஜை பண்ணிட்டு எட்ட போயிட்டே இருப்பான். ஆனா கடவுளையே திட்டிட்டு இருக்கான் பாரு, அவன் நினைச்சுன்னே இருப்பான் சாமியை. அப்ப யார் முன்னாடி நிற்பான்னா, திட்டினே இருந்தவன் முன்னாடி நின்றுவான். ஏன்னா யாரும் நினைச்சிட்டே இருக்கிறான் அவன். அது மாதிரிதான். அதனால கடவுள் இல்லைன்னு சொல்றவனை பத்தி நம்மளுக்கு கவலை வேணாம். கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு அறியாமல் இருக்கிறவனுக்கு தான் இடத்தை சுட்டி காமிக்கும். எது அக்னி, எது நந்தி, எது கொடிமரம், எது பலிபீடம், எது கருவறை, எது தட்சிணாமூர்த்தி, எது நாராயணன், எது பிரம்மா, எது துர்கை, எது விநாயகர், எது எனர்ஜி, எது பராசக்தி. இப்படி அவனுக்கு தொட்டு காண்பித்து சுட்டி காண்பித்து அவனையே நடமாடும் கடவுளா மாத்தணும். அவனையே நடமாடும் இறைவனா மாத்தணும். அவனே சத்து சித்து ஆனந்தம் பெற வைக்கணும். சிவானந்த நிலையை கொண்டாந்து விட்டுறணும். அவ்வளவுதான். இதுதான் நம்ம
சிகாரம் சைவநெறி பாடசாலையில நடமாடும் கோயில்களை நாம் உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றோம். நடமாடும் கோயில் அதுக்கப்புறம் படமாடும் கோயில தான் படைச்சுக்கும். அதுல இருந்து மாற்று கருத்து கிடையாது. கோயில் கட்டுறதுன்னா கோயில் கட்டு, எந்த கோயில கட்டு, முதல்ல உனக்குள்ள இருக்கிற கோயில கட்டு. அதுக்கப்புறம் பல கோயில நம்ம கட்டலாம். நம்மள நாமளே தெரிஞ்சுக்காம எந்த கோயில் கட்டி என்ன பிரயோஜனம்? சொல்லு பார்க்கலாம். ஒரு குருடன் ஒரு குருடனுக்கு வழிகாட்டுற மாதிரி தான் இருக்கும். உனக்கே ஒண்ணும் தெரியல. அப்புறம் எப்படி இன்னொருத்தருக்கு சொல்லி தர முடியும்? இதான் அந்த ரகசியம். சரி. சரியா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நேரம் கருதி வாழ்த்து சொல்லி முடிச்சிடலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணின் நல்லக்தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா எனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை ஆறிரு கடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்தும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழ் 12 திருமுறை பாராயணம் செய்து வந்தோம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிற அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 6 மணிக்கு பிறகு 8 மணிக்கு பிறகு 9:50 சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.